ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் பிளான் படி லிவிங் தனி, டைனிங் தனி. ஓகேங்களா? 16 அடி 8 இன்ச்சுக்கு 10 அடி சைஸில் இந்த லிவிங் மட்டும் இருக்குங்க. 3 சைடு ரோட் ப்ராப்பர்ட்டி, சி டைப் ப்ராப்பர்ட்டி. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி அதனால் நல்ல காற்றோட்டமாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சைட் விசிட் வருவீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட நிறை குறை எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக இந்த வீட்டில் இங்கே நானும் வீடு வாங்கியிருக்கேன். ஓ சந்தோஷம். ரோஹான் ஒரு நல்ல பில்டர் அவங்க. ஓகே, ஸோ தாராளமாக தைரியமாக பண்ணலாம் அவங்கள்ட்ட. ஓகே, மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். ஓகேண்ணா, சந்தோஷம். தேங்க்ஸ்ண்ணா, வாழ்த்துக்கள். காரை பட்டையிற மாதிரி குறைஞ்சிட வேண்டியதான். என்ன ஐட்டங்களோ. சென்னையில் இந்த மூலைக்கும் அந்த மூலைக்கும் உங்களோட சொந்த வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஓல்டு பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய அருள்முருகன் டவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இது உங்கள் சொத்து மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ நடக்க போகுதுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய லீடிங் டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டால் போட போகிறாங்க. அதனால் உங்கள் ரெக்கமெண்ட் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிட போகிறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாராவது நல்ல ஒரு கனெக்டிவிட்டியோட, நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில், நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற மாதிரி, நல்ல ஒரு வென்டிலேஷனோட ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடை சொந்தமாக்கி பயன்பெறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு புரியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறவங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் தான். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மொத்தம் 3 சைட் ரோடுங்க. சி டைப் ப்ராப்பர்ட்டி. இந்த சைடுமா அந்த ஆட்டோக்காரண்ணா வராங்களா அதுவுமா, அந்த லெஃப்ட்டும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஹான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் டேரெக்டாக பில்டருக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களே போய் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத் மேடவாக்கத்தில் சௌமியா நகர் 7th ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்குங்க. என்ன வசந்த் அங்கே 12th ஸ்ட்ரீட்னு போட்டிருக்கீங்க 7th ஸ்ட்ரீட் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த கார் வருது பார்த்தீங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்ட்ரீட். இது வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி இல்லையா, அதுவும் இல்லாமல் சி டைப் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு பின்னாடியும் ஸ்ட்ரீட் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீட் 2 சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்லேயே ஒரு 20 வீடு, 20 கூட இருக்காது, ஒரு 15 வீடு தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு ஜிம் இருக்குது. அத்தியாவசிய பொருள் ஏதாவது வேணும்னா டக்குன்னு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சூப்பர் மார்க்கெட்டும் இருந்தது. இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெயின் ரோடுக்கு கனெக்டிவிட்டி இருக்குங்க. கரெக்டாக நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து உள்ளே வந்து ஃபஸ்ட்டு சிக்னல் நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரும்போது உங்களுக்கு மேடவாக்கம் மாம்பாக்கம் சாலை ரைட்டில் கட் ஆகும். அந்த ரைட் வழியாகவும் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர முடியும். உங்களுக்கு நம்ம மேடவாக்கம் பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் ரோட்டில் இப்போ மெட்ரோவோட ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால மேடவாக்கம் மாம்பாக்கம் சாலைக்கும் நம்ம மேடவாக்கம் பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் சாலைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ரோடு இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் போகணும் அப்படின்னாலே நீங்கள் அது வழியாக தான் போவீங்க. அந்த கனெக்டிங் ரோட்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் மாம்பாக்கம் சாலையிலேருந்து ஜஸ்ட் 400 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. கனெக்டிங் ரோடுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. கார்னரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் ரோடு, அதில் தான் மெட்ரோவோட ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்கும் ஆன் ரோட்டில். அந்த மெயின் ரோடு அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து 750 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. 2 கனெக்டிங்குமே இன்பிட்வீனில் இருக்குது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் கனெக்டிவிட்டி வைஸ்லையும் நல்லா இருக்குது, வென்டிலேஷன் விஷயத்துலையும் ஏன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் எனக்கு பர்சனலாகவும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மின்ரைஸ் அப்பார்ட்மெண்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி செட்பேக் 10 ஃபீட் விடணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பக்கத்தில் வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்துலையும் வெளிச்சம் விஷயத்துலையும் எந்த குறையும் இருக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. இங்கேருந்து கரெக்டாக 3.1 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, என்ன புதுசாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, எல்காட் ஐடி பார்க், நம்ம விப்ரோ, HCL, டெக் மஹிந்திரா அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஃபோர்டு கூட இருக்குது பாருங்கள். எல்காட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3லேருந்து 3.1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக 600 மீட்டர்ஸ் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாய்ராம் லியோ முத்து பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, சிக்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹான் அசோகா ப்ராஜெக்ட் பேர். 10,675 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, CMDA அப்ரூவ் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ், மொத்தம் 2 லாபி இருக்குது, 2 லிஃப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK இருக்குது, ஒரு 3 BHK இருக்குது. செகண்ட் லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 3 BHK இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு மொத்தம் 5 வீடுங்க. ஆமாங்க, இந்த ப்ராஜெக்ட்டில் 2.5 3 BHK 3 ரேஞ்சஸில் வீடுகள் அவைலபிள் இருக்குது. 2 BHKல மொத்தம் 2 வேரியன்ட் ஃப்ளோர் பிளான் இருக்குது. 3 BHKல மொத்தம் 2 வேரியன்ட் ஃப்ளோர் பிளான் இருக்குது. 2.5ல ஒரு வேரியன்ட் தான். அப்படியே உங்களுக்கு டிப்பிக்கல் 5 ஃப்ளோர் இருக்கும். ஓகேங்களா, நானே வந்துருக்கேன். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக இந்த வீட்டில் இங்கே நானும் வீடு வாங்கியிருக்கேன். ஓ சந்தோஷம். கிட்ட சொன்னேன். இன்ஜினியர் வசந்த் ஒருத்தர் இருக்காரு, அவர் வேணா அவர் ஒரு பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஓ இங்கே தான் இருக்கீங்களா? சரி சரிங்கண்ணா. இன்னும் வரல, குடி வரல. ஓகே. சூப்பர். ஆமாம், ஃப்ரண்ட்டில் 1008 ஸ்கொயர் ஃபீட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள்லாம். ரிவ்யூ எப்படி இருந்தது? பில்டர் ரிவ்யூ
இருங்க அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படியே. இல்லை, பில்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸாக இருக்கிறேன் நான். ஸோ இங்கே வந்து ஒரு 2-3 பில்டர் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்பி வாங்கலாம் வீடு. ஸோ அதில் தி பெஸ்ட்டு இவனும் ஒருத்தர். ஸோ நான் போய் மீட் பண்ணதுலேருந்து சரி எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸு இப்போ வரைக்குமே சரி, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம். ஐ மீன் என்ன நடந்துட்டுருக்குன்னு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் வரணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் புக் பண்ணேன். ஸோ என்கிட்ட எல்லாமே இன்ச் பை இன்ச் என்கிட்ட கேட்டு தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ இப்போ ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா எல்லாமே நான் ஒன்றும் பார்த்து கேட்டிருக்கேன். இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீட்லேயும் நிறையா சேஞ்சஸ் ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்காங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது. ஸோ அந்த மாடிஃபிகேஷன்லாம் எந்த வித ஹெசிடேஷனும் அவங்க இல்லாமல் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோஹான் ஒரு நல்ல பில்டர் அவங்க. ஸோ தாராளமாக தைரியமாக பண்ணலாம் அவங்கள்ட்ட. ஓகே, மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேண்ணா, சந்தோஷம். தேங்க்ஸ்ண்ணா, வாழ்த்துக்கள். எங்கள் வீடு இந்த சைடு தானா? ஓகேண்ணா, பாய்ண்ணா, பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா அண்ணா தான். அண்ணா வந்து இங்கே வீடு வாங்கியிருக்காங்களாம். இப்போ யதார்த்தமாக கிராஸ் பண்ண உடனே அண்ணா யதார்த்தமாக ஜஸ்ட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்கோங்க. வந்த உடனே அங்கேயும் நிறுத்திட்டாங்க வண்டியை, நிழல்ல நிறுத்திட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நின்னதுக்கப்புறம் வந்து பேசினாங்க. வீடு வாங்கின சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா அண்ணாக்கு 1 செகண்ட் வாழ்த்துக்கள். அண்ணா கிரகப்பிரசத்துக்கு கூப்பிட மறந்துடக்கூடாது, சரிங்களா? இதான் சகன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பேலன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வென்டிலேஷன் விஷயத்தில் நான் வந்த உடனே ஃபஸ்ட்டு பேக்கை கழட்டி வச்சுட்டு எங்கள் சைடில் போய் நின்று தான் பார்த்தேன். இங்கேயும் நின்று பின்னாடி நின்று, ஏன்னா நல்லா காற்று வந்தது, அதனால தான். இப்போ நம்ம அம்யூனிட்டிஸ் பார்த்துலாம். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் பில்டிங்க்கு வந்து பவர் பேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. காமன் ஏரியாவுக்கும் சரி, ஒரு வீட்டுக்குமே சரி, ஒரு வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஏசி அண்டு ஹீட்டர் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் நீங்கள் போட முடியாது. 2 லிஃப்ட் கொடுத்துருக்காங்க, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் கொடுக்குறாங்க, செக்யூரிட்டி ஆனால் நீங்கள் அசோசியேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 போர் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிணறும் இருக்குது. அந்த கிணறை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. செப்டிக் டேங்க் இருக்குது. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே செகண்ட் லாபியில் இருக்கக்கூடிய 2.5 பெட்ரூம் பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஒரு சில பேர்லாம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2.5 பெட்ரூமை 3 பெட்ரூம் அப்படின்னு சொல்லி தான் சேல் பண்ணுவாங்க. இவங்க 2.5 சொல்கிறத நான் கொஞ்சம் நல்லா பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் பார்க்க முடியும், கொஞ்சம் இப்போ ப்ராஜெக்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அண்ணா ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் புக் பண்ணி நானும் இன்னும் வரல வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்படி இருக்குது. ஓகேங்களா? பேக் சைடில் கேட்டுங்க, சி டைப் ப்ராப்பர்ட்டி. லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல இன்னும். ஏன்னா இப்போ வந்து இந்த டைமில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மெட்டீரியல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு லிஃப்ட் நாஸ்தி ஆகிடும். அதனால தான் பாருங்கள், இன்னும் இந்த கேட்டு கூட மாற்றலை, எல்லாமே மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட்டுங்க. நீங்கள் கால் பண்ணுற டைமில் என்ன ஃப்ளோரில் என்ன சைஸ் ரேஞ்சில் வீடுகள் அவைலபிள் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு கேட்டுருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காரிடார் நல்லா வைடாக இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம போயிட்டு இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் மெயின் டோர் திறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்பேஸ் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபயர் தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் பிளான் படி லிவிங் தனி, டைனிங் தனி, ஓகேங்களா? 16 அடி 8 இன்ச்சுக்கு 10 அடி சைஸில் இந்த லிவிங் மட்டும் இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1175 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2.5 BHK ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36%. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. மறந்துடாதீங்க, இங்கே 2 BHKவும் இருக்குது, 3 BHKவும் இருக்குது. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட்டும் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெக்ராண்ட் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்தியா லெக்ராண்ட். ஓகே, இந்த லிவிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் நம்ம போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிவிங் பார்த்தலாம். இந்த லிவிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குது. பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோட இருக்குது. ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்ட் +5 ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எனக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது வந்து 3 சைடு ரோட் ப்ராப்பர்ட்டி, சி டைப் ப்ராப்பர்ட்டி. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி, அதனால் நல்ல காற்றோட்டமாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சைட் விசிட் வருவீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட நிறை குறை எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அப்பாக்கள் அம்மாக்கள், அது பர்சனலாக நான் அப்டேட் ஆகிக்க எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வசந்த் அண்ணாக்கா சொல்ல மாட்டேன்னு கேட்குறீங்களா? அண்ணாக்கள் அக்காக்களும் கொஞ்சம் சொல்லுங்கள், சரிங்களா?
டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 அடி 5 இன்ச்சுக்கு 8.25 அடி சைஸில் இருக்குங்க. வாஷ் பேஷன் இருக்குது, பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க, கீழேயும் கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காரு. உங்களோட கனவு வீட்டுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு பிடிச்ச இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கணும். இன்டீரியர் ஒர்க்குக்கு அடிஷ்னல் காஸ்ட் வரும். நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைன் அண்ட் மெட்டீரியலை பொறுத்து பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சவுத் ஈஸ்ட் கார்னரில் மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்லாப்ல கிரானைட் இருக்கு, வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 8.25க்கு 8 அடி சைஸ்ல கிச்சன் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சிங்க் இருக்கு, டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் பிராண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ். என்ன எல்லா பக்கம் ரோடு இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் மறுபடியும் சொன்னேன்னா இன்னும் இவன் சொன்னதே சொல்கிறான்னு வச்சுக்குவீங்கல்ல, அதாங்க நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் பிராண்டில் டேப் கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் க்ளோ போர்ஷனுக்கு தனியாக டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கல்ல செல்ஃப் இருக்கு. இப்போ நம்ம வந்து அப்படியே பெட்ரூம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற பெட்ரூம் நம்ம பார்த்துடலாங்க. இந்த லிவிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு. 10 அடிக்கு 10 அடி சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்ல பேரியர் பிராண்ட்ல கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்கு பேரியர் பிராண்ட்ல, வால் மிக்ஸ் இருக்கு பேரியர் பிராண்ட்ல. வென்டிலேட்டர் யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்கு. இந்த டைனிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கிச்சனுக்கும் அந்த பெட்ரூமுக்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்கு. ஏன்னா இதில் வந்து அட்டாச் பார்த்துருக்கு, அதனால தாங்க இதுக்கு வந்து அதை காமிக்காம 11.25க்கு 10 அடி சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார்னர் பெட்ரூம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னர் பெட்ரூம்னாலே பொதுவாக பிடிக்கும், வீடு வெளிச்சமாக இருந்ததுன்னா. கார்னர் பெட்ரூம், அதே நேரத்தில் பால்கனி இருக்குது, அட்டாச் பாத் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்தது. அந்த மாதிரி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் பார்த்து கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு ஆசைகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு கிச்சன் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஒரு சில பேருக்கு வந்து லிவிங் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஒரு சில பேருக்கு என்னோட பெட்ரூம் பெருசாக இருக்கணும் இப்போ நான் ஆசைப்படுற மாதிரி தாய்மார்கள் அப்பாக்கள் அண்ணாக்கள் அக்காக்கள் ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்காக தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ரூஃபாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அண்ணாவும் யதார்த்தமாக வந்து அவங்களே சொன்னாங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வீடு ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட கஸ்டமைஸ் ஆப்ஷன் இவங்களை பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ பண்ண முடியாது, ஏன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சுல. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்ல பேரியர் பிராண்ட்ல கொடுத்துருக்காங்க. 6.5க்கு 4 அடி சைஸ்ல இந்த அட்டாச் பாத் இருக்கு. வால் மிக்ஸ் இருக்கு, வாஷ் பேஷன் இருக்கு, யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்ஸ் இருக்கு, கிரில்லோட இருக்கு. இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்கு, ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோட இருக்கு. கிளாஸ் இங்கே வந்துடும், அதுக்குள்ளே தான் வரும். டைனிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. 11 அடி 5 இன்ச்சுக்கு 9 அடி சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேட் டீடைல்ஸ் இங்கே நின்று பார்த்து தரலாமா? CMDA அண்ட் ரெராப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 6300 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ சேர்த்தே சொல்லிடலாமா? 2 and 3 BHK வந்து பாத்தீங்கன்னா 82 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன 3 BHK ஒரே காஸ்ட் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? 3 BHK அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கம்மி, ஓகேங்களா? 2.5 BHK இருக்கு. 2.5 BHK வந்து பாத்தீங்கன்னா 79 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் சொன்ன ரேட் வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன் எல்லாமே சேர்த்துங்க. GST அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த அடிஷனல் காஸ்ட்டும் கிடையாதுன்னு சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எந்த டவுட் சாமரம் இங்கே ஸ்க்ரீனில் தெரியுற ரோகான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சர்வீஸ் வந்து பாருங்க. இதே மாதிரி வேற லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய். ஓகே, ஜிம் டபாக் டம் டம் ஆல்ரெடி திறந்து இருந்தது, எப்படி பூட்டு போட்டே திறந்த பார்த்தீங்களா? இது அந்த இதில் வரும்ல வண்டியில் காரை கொட்டையிற மாதிரி குறைஞ்சிட வேண்டியதான். என்ன ஐட்டங்களோ. ஓகே, வாங்க போகலாம். 12B